தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழ் ஜனம் நிர்வாகத்திற்கும் நிர்வாக இயக்குநர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்களுக்கு அனைவருக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கங்கள். விளம்பரதாரர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இதற்கு பேராதரவு கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கு மிக மிக நன்றிகள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது வாக்கியத்தின்படி சனி பெயர்ச்சி. திருக்கணிதம் முடிந்து விட்டது. இப்போ வாக்கியத்தின்படி சனி பெயர்ச்சி 6/3/2026 அன்று முடிந்துள்ளது. அதாவது கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்கு குரு வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்பம் என்பது சனியுடைய சொந்த வீடு. வாக்கியத்தின்படி இங்கு ஒரு 2.5 ஆண்டு காலம் இருப்பார். பிறகு மேஷத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது பெயர்ச்சி ஆகக்கூடிய ஆண்டு 2028 ஆண்டு. மேஷம் என்பது சனியுடைய நீச்ச வீடு, செவ்வாயுடைய வீடு என்பதனை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே செவ்வாய் மகரத்தில் சனி வீட்டில் உச்சம் பெறுகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். குருவானவர் நட்பு என்று சொன்னாலும், ஆனால் பிரகஸ்பதி வீட்டில் நியாயக்காரகனான சனி வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தர்மக்காரகன், நம்மளுடைய நியாய தர்மங்களுக்கு ஏற்றவாறு தண்டனைகளும் மற்றும் நல்லதை செய்யக்கூடியவர். சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீன ராசி. அதாவது மாசி மாதம் 22ஆம் தேதி பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 6/3/2026. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பொது பலன்களில் பார்க்கின்ற சமயத்தில் இந்த போர் முடிவுக்கு வருமா, அந்த போர் முடிவுக்கு வருமா, இந்த போர் முடிவுக்கு வந்தாலும் இன்னொரு போர் வரும். நிம்மதியெல்லாம் இருக்காது. 2031ஆம் ஆண்டு வரைகளுக்கும் தலைவர்கள் கொல்லப்படுவது, நாடு கடத்தப்படுவது, நாடை கபலீகரம் செய்வது, கனிம வளங்கள், எண்ணெய் வளங்கள், ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் வலிமை மிக்க நாடுகள் கண்ணை வைத்து, டார்கெட்டை வைத்து, அவர்களிடத்தில் அணுகுண்டு இருக்குது, அந்த குண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவகாசி பட்டாசு கூட இல்லாத ஊர்களெல்லாம் கபலீகரம் செய்வதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். கேட்பதற்கு நாதி கிடையாது. எல்லா ஊரிலும் இந்த பிரச்சனைகள் காணப்படும். வலிமையானவன் வலிமை இல்லாதவர்களை மிரட்டுவது, வலிமை இல்லாதவர்களை பயன்படுத்துவது, அதே போல் மத மோதல்கள், இன மோதல்கள், ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் என்னென்ன நல்லது நடக்கும்? மெடிக்கலில் மிராக்கிள்ஸ் நடக்கும். பெரும் நோய் உபத்திரங்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்கும், மாத்திரைகள் கிடைக்கும், ஊசிகள் கிடைக்கும், ஆர்கன்ஸ் கிடைக்கும், செயற்கை ஆர்கன்கள்லாம் கிடைக்கும். செயற்கை இதயம், செயற்கை கிட்னி என்று சொல்கிறார்களே, செயற்கை எலும்பெல்லாம். அதனால் ஏஐ டெக்னாலஜி மற்ற டெக்னாலஜி மூலியமாக பெரிய வளர்ச்சி அடையும். ட்ரோன் டெக்னாலஜி மூலியமாக பலவிதமான நன்மைகள் காணப்பட்டாலும் பலவிதமான விபரீதங்கள் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விபரீதங்கள்லாம் ஏற்படும். மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் திருவிழாக்களாக இருக்கலாம், கேலிக்காக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம் நாம் போகாமல் வீட்டில் சேனலில் பார்த்து கொள்வது தான் நன்மை தரும். குறிப்பாக அரசியல் கூட்டங்களில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா ஊர்களிலும் மத மோதல்கள் ஏற்படும், தலைவர்கள் கொல்லப்படுவது ஏற்படும். பிரபலமான தலைவர்கள், பிரபலமான மியூசிக்கில் இருப்பவர்கள், பிரபலமான ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், பிரபலமான இராணுவ தளபதிகள், மன்னர்கள், ஜனாதிபதிகள், பிரைம் மினிஸ்டர்கள், ஹோம் மினிஸ்டர்கள், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கள், வெளியுறவுத்துறை மந்திரிகள், முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், மடாதிபதிகள், கோயில் நிர்வாகத்தில் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் என்று தன்னுடைய சீடர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் ஆன்மீக புரட்சியாளர்கள் எல்லா மதத்திலும் இருக்கும். பார்த்துக்கணும், ஜாக்கிரதை தான் இருக்கணும். இந்த செல்வி வாயை திறந்தாவே இப்படி தான் சொல்வீங்க, அதுக்கு பற்றி கவலை கிடையாது. நடக்கிறதுனால தான் நம்ம சொல்ல போகிறோம். விபத்துகள், விமான மார்க்க விபத்துகள்லாம், விமான மார்க்க பயணங்கள்லாம் தடைப்படுவது, கப்பல் மார்க்க பயணங்கள் தடைப்படுவது, இந்த கப்பலில் சுற்றுலா போகிறதெல்லாம் கொஞ்ச நாள் வேண்டாம். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ வேண்டாம். தங்கத்தில் கண்டிப்பாக இவ்வளோ விளைவு இருந்தாலும் அது உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கணுன்னா மாட்டிப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
பெரிய கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக தங்கம் வந்து விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். 2031ஆம் ஆண்டு வரைக்கும் வரும். செயற்கை தங்கம் வருது, அந்த தங்கம் வருது, இந்த தங்கம் வருதெல்லாம் சில டிவி கட்சா மைக் கட்சா சிலர் அத்தாரிட்டி மாதிரி பேசுவாங்க. கும்முடி புண்ணியை தாண்டி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் கிரகங்களில் நேச்சுரல் தங்கம் என்றது என்றைக்குமே அதனுடைய இது வந்து இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதன் போல் உயர்வான ரேட்டுக்கு வராது. 52 ரூபாய் இருக்கிற சமயத்தில் சொன்னோம், கொய்யோமியோ என்று சொன்னோம், வாங்கி கொள்ளுங்கள். 52 லட்சத்தில் இருக்கிறச்ச வாங்கி சொன்னோம், வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள். 180 லட்சம் போனது. இப்போ 160 வந்து நின்றுட்டு இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் சொல்கிறச்ச இது வராது, அது வராது, ஜோதிடம் ஒரு புழுகெல்லாம் சொன்னாங்க. ஜோதிடம் புழுகாவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் வாங்கி பயன்பெற்றவர்கள் நிறைய பேர். போகிற இடம் வர இடம்லாம் லாஸ்ட் டைம் ஜனன் டிவியில் சொல்கிறச்சே சொன்னதுக்கெல்லாம் நிறைய பேர் மக்கள் நாங்கள் வாங்கினாங்க, இன்றைக்கி இவ்வளோ லாபம் வந்ததுங்க, சந்தோஷம். எந்த ஜோதிடமும் ஷேர் கேட்க மாட்டான். நீங்கள் நன்றாக இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஜோதிடத்திலும் ஃபைனான்சியலிலும் மருத்துவர்களுக்கும் எப்பொழுதும் நம்ம இடத்தில் வரக்கூடியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போல தான் கூட்டணி குழப்பங்கள்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்பீர்கள். பங்குனி மாதம், அதாவது பங்குனி மாதம் ஆரம்பித்து ஒரு 6 நாட்கள், என்னை பொறுத்தவரைக்கும் 22ஆம் தேதி மார்ச் மாதம் வரைக்கும் கூட்டணியில் திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத கூட்டணிகள்லாம் ஏற்படலாம். அதுபோல் ஏற்படக்கூடிய கூட்டணிகள் பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சாதமாகி விடும் என்பதனால் நிறைய மாற்றங்கள் எல்லாம் சனியுடைய பயிற்சி வந்திருக்கிறதுனால் வாக்கியத்தின்படி அடுத்தது சூரியனுடைய பயிற்சி பங்குனி மாதத்தில் மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டம், சனியுடன் சேரக்கூடிய காலகட்டம். நிறைய மாற்றங்கள், எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நடக்கும். ஸோ அதுபோல் நடக்கிறச்ச ஆளுங்கட்சிக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். அதில் ஏதாவது கூட்டணி மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தவில்லை என்றால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தான் பெரிய அளவுக்கு அது யோகத்தையும் அவர்களுக்கு உண்டான வெற்றி பாதையும் மாற்றி கொடுக்கும். ஸோ அரசியலில் எது வேணுமான்னு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் அப்படி இருக்கிறது. கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அடுத்ததாக மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வைக்கும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியானவர் குரு வீட்டில் இருப்பதனால் கடலால் நிறைய சேதங்கள் ஏற்படுமா. கடல் தண்ணி, வெள்ளம், புயல், அணைகள் உடைவது, மலை பிரதேசங்கள் தண்ணியெல்லாம் மழை பெய்யாதான், மழை கொட்டாதான், அருவியாக வருமா, ஊரே காணாது போயிடுமா. சுனாமி வருவதெல்லாம் அடிக்கடிக்கு ஏற்படும். இமாலயா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நிறைய சேதமாகும். கில்லிலாம் இருக்குது. உத்தரப்பிரதேஷ், கில்லி, சண்டிகர், ஹரியானாலாம் நிறைய இருக்குது. இமாச்சல் பிரதேஷ் எல்லாமே இருக்குது. காஷ்மீர் எல்லாம் நிறைய பாதிப்புகள் வரும். ஸ்ரீலங்கா பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட், மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். விலைவாசி எல்லா இடத்துலையும் உயரும். வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலீடெல்லாம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லின்னு தான் இருக்குது. 31 வரைக்கும் ஸ்திரம் இருக்காது, நம்பாதீங்க யாரையும். பெரிய கடன்லாம் வாங்கி நிறைய சொத்தெல்லாம் வாங்காது. அது இந்தியாவில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, சேஃப்டியான இடத்துல வாங்கி வச்சுக்கோங்க. துபாய் சேஃப்டி என்று எல்லாரும் சொன்னாலும் துபாயே பாருங்கள் மாட்டிக்கொண்டது. ஏனென்றால் எந்த ஊரும் எந்த நேரமும் எப்படி வேணுமா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் துபாயெல்லாம் இப்பொழுது விலை குறைஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் போடுங்க நிறைய. ஏன்னா நிறைய பேர் பாதிச்சிருக்கனால உள்ளே போக மாட்டாங்க, மீண்டும் எழுரும். இப்போ போட்டிங்கன்னா அது ஒரு 5 வருஷம் பொறுத்து அது பெரிய உங்களுக்கு ரீச் கிடைக்கும். நிறைய அரசாங்க உதவிகள் கிடைக்கும் இந்த நேரத்தில். பார்த்துக்கொள்ளுங்கள். சவுதி, துபாய் எல்லாம் கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி, பெரிய அடுத்த 2.5 ஆண்டு காலங்களுக்கு ஏற்படும். போர்கள், பிரச்சனைகள், சில தலைவர்களுடைய தவறான விஷயங்கள், பெரிய அளவு சேதாரமான வெடி விபத்துகள், குண்டுகள் எல்லாம் போடப்படும்.
அதனால் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம். கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்திய திருநாட்டிலும் தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் எப்படி மத கலவரங்கள் வருதோ அதுபோல் இந்தியாவிலும் அதை தூண்டுவதற்கென்று சிலர் வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இருப்பது. சட்டத்தை கையாளுபவர்கள், சட்டத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடியவர்கள், நீதியரசர்கள், இராணுவத்தில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள் நாம் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடும். இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லா மோதல்களையும் தூண்டக்கூடியவர்களெல்லாம் தயவுதாட்சணை இல்லாமல் சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வரக்கூடிய கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும். மக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் விடக்கூடாது. ஏனென்றால் அதுபோல் நியாயமான சட்டமெல்லாம் வரும், கடுமையான சட்டம் வரும். எப்படி போக்சோ சட்டம் வந்திருக்குதோ பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்களுக்கெல்லாம், அதுபோல் மக்களுடைய பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல்கள், பெரிய கஷ்டங்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்படும். பெண்களுக்கு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துமா இந்த ஆண்டு இந்த சனிப்பயிற்சி. ஏனென்றால் குரு ஜூன் மாதத்திலிருந்து மீனத்தை குரு பார்க்குது, சொந்த வீட்டை குரு பார்க்குறது. பெண்கள் பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. 33% இடஒதுக்கீடு, பெண்கள் பெரிய ஃபீல்டு, நீதித்துறை, பொலிட்டிக்கல் துறை, சிஓஸு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. சில தொலைக்காட்சியில் ஒரு லேடிஸ் ஒரு மாதத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறேன், 4 கோடி சம்பாதிக்கிறேன்ற இறங்குவாங்க. எல்லாரும் இறங்குவாங்க. நிறைய பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். பெண்கள் படை என்பது பெண்கள் சக்தி. இந்த மாதம்தான் நமக்கு பெண்கள் தினத்தை கொண்டாடணும். அப்பேற்பட்ட பெண்களுடைய சக்தி இந்த குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அபிரிதமாக இருக்கும். அதிபர்கள் ஆவது, இராணுவத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வருவது, மேஜர் ஜெனரலாக உயர்ந்த லெவலுக்கெல்லாம் வராமல் இருப்பாங்க பெண்கள். அவர்களெலாம் வரக்கூடிய காலகட்டம். விமானப்படை தளபதிகள், தரைப்படை தளபதிகள், கப்பல் படை தளபதிகள்லாம் வரக்கூடிய காலகட்டம். எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், நன்றாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்கும். அதே போல் டெக்னாலஜி எல்லாம் வளர்ச்சிகள், பிரமிப்பு இருக்கும். மனிதனுடைய மருத்துவத்துறையில் தான் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். 2031 எந்த நோய்க்கும் மருந்துகள் இல்லைன்றதே இல்லாத மாதிரி ஆகிடும். புது விதமான நோய் மனுஷன் வரும், வக்கர புத்தி. பில்கேட்ஸை பற்றி நம்ம 2020 சொல்லுகிறச்ச நம்பலை. அதுபோல் இந்த பெரிய பெரிய பில்கேட்ஸு, ஆன்மீக பெரியவர்கள், இவர்களோட முகத்தறியெல்லாம் கிழிக்கப்படும். அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் பார்ப்பீங்க. நிறைய வரும். சிலர்லாம் மன உளைச்சலால் ஒன்று நாடை விட்டு போயிடுவாங்க, இல்லை ஆளே இல்லாத போயிடுவாங்க. அதுபோலெல்லாம் ஆகும். மனிதனுக்கு யாரெல்லாம் தீங்குகளை நிறைவித்து தீங்குகளை விளைவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சாலும் எல்லோரும் கண்டறியப்படுவார்கள். அதற்குண்டான தண்டனைகளை பெறுவார்கள். இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கியத்தின்படி அடுத்த 2.5 ஆண்டு காலங்களுக்கு மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்ப்போம். இதில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மந்திராலயத்துக்கு ஒரு முறை செல்வது அற்புதமான பலனை தரும். மாதத்துக்கு ஒரு வேளன் முருகர் கோயிலுக்கு சென்றுவது விசேஷ பலனையும் சந்தோஷத்தை தரும். பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அற்புதங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். 7.5 சனியில் கண்டிப்பாக முதல் சனிக்குள்ளாக வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அதனால் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதாவது யோசிச்சுக்கினே வரும், டிப்ரெஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், எல்லாமே இருந்து இல்லாத மாதிரி ஆகிடுவீங்க. குடும்பம் மற்றதெல்லாம் இருக்கும், அப்படியே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். இதெல்லாம் மாற்றிக்குங்க. மேஷம் என்றாலே சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட தூக்கம்தான் கவனம். உடற்பயிற்சி செய்யாத மேஷ ராசிக்காரர்களுக்கு என்கிட்ட வராதிங்க, திருப்பி கேட்காதீங்க, ஜோசியமே கேட்காது. ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபேமிலி டாக்டரை பார்த்துக்குங்க, பார்த்தாவே அதிர்ஷ்டம் வந்துடும். மேஷத்துக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள்லாம் வரும். திருமண அமைப்பு வரும் 7.5 சனியில், புத்திர சந்தானம் வரும், வீடு கட்டுறது வரும், நிலம் வாங்கிறது வரும், புது தொழில் தொடங்குறது வரும்.
உள்ளூர் பயணங்கள் வரும், வெளியூர் பயணங்கள் வரும், கடல் கடந்த பயணங்கள் வரும். டிசம்பர் மாதம் வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வரும். ராகு பெரிய பவர்ஃபுல்லாக கொடுப்பாரு. பல தொழில் கிடைக்கும், பல அரசு கௌரவம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், திடீர் மந்திரிகள் ஆகிறது, திடீர்னு மினிஸ்டர் ஆகிறது, எல்லாமே மேஷத்துக்கு ஏற்படும். சும்மா எம்எல்ஏ சீட்டே வேணான்னுவீங்க, குடும்பத்திலலாம் வேணாம் நிற்க வேணான்னுவீங்க. ஆனால் இன்னும் ஒன்றுமே செலவு பண்ணாமல் ஆகிடுவீங்க. கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மேஷம் வரும். கோசாலா திருப்பணிகள், கோயில் திருப்பணிகள், நிறைய வளர்ப்பு பிராணிகளுக்காக தெருவில் விடப்பட்ட வளர்ப்பு பிராணிகள், மற்ற பிராணிகள், மற்ற விஷயங்கள் காப்பாற்றுறது, அது இதுன்னு எல்லாமே திடீர்னு புது புது சட்டங்கள் போடுவீங்க. நிறைய ஆன்மீக பேரவைகள்லாம் தொடங்கக்கூடிய ராசி மேஷம். ஆன்மீக குரூப்பு, தெய்வ காரியங்கள், நிறைய படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய இறந்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணவங்களுக்கெல்லாம் கடைசி காரிய காலங்கள் செய்வது, எல்லாமே மேஷம். திடீர்னு எல்லாமே நிறைய மாறும். நல்ல பாசிட்டிவ் திங்கிங்காக வரும். குடும்பத்தை நிறைய நேசிக்கிறது, குடும்பத்தோடு நிறைய நேரம் செலவிடுவது மேஷம் செய்யாது. அதெல்லாம் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செய்வார். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் சந்திக்கிறதெல்லாம் மேஷம் ஏற்படுத்தும். உடற்பயிற்சி செய்துட்டு முடிஞ்சால் நீங்கள் பிறந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டு, எப்பவுமே மேஷன்னாவே காரிய சித்தி மாலை மந்திரங்கள் கேட்டாவே போதும். ஆனந்தமும் பேரானந்தத்தையும் நிச்சயமாக பெறுவீர்கள். யாரை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க, டபுள் மைண்டாக இருக்காதீங்க. இதுதான் உங்களுடைய நெகட்டிவ். நீங்கள் தான் உங்களுக்கு நெகட்டிவ், மற்றவங்களால் ஒன்றும் கிடையாது. புறம் பேசுகிறவங்க, அதை பேசுகிறவங்களெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அது பேசிக்கினே தான் இருப்பாங்க. மேஷ ராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் கூட உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு உங்களுக்கு துரோகமும் உங்களை பற்றி பின்னாடி பேசுவதும் நடக்கும். ஆனால் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தெய்வ பலம் உங்களை காப்பாற்றும். தெய்வ மகான்கள் தரிசனம் ஏற்படும், மகான்கள் ஆசீர்வாதம் ஏற்படும். மகான்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி எங்கே வர்றாரு? 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றாரு. 12 ராசியில் ரிஷபம் தான் பவர்ஃபுல். இந்த 2.5 ஆண்டு காலம் ரிஷபராசி செட்டில் ஆகலைன்னா உங்கள் ஜாதகத்தில் வீக்கு, இல்லைன்னா நீங்கள் தான் வீக்கு. சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டு பேரின்பத்தை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரங்கள் எங்கே போயிடணும்? திருப்பதி, கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், மேல் திருப்பதியில் பெருமாளை பார்த்துட்டு ஒரு இரவு தங்கணும். மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பெருமாள் தரிசனம் பண்ணோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு போயிட்டு அருகம்புல்லும் வெல்வமும் கொடுக்கணும். ரிஷபத்துக்கு கல்யாணம், குழந்தை, புத்திர சந்தானம், தாய் வழி உறவு, தொழில் அமைப்பு, ஏற்றம், லாபம், வீடு கட்டுறது, வீடு இடிக்கிறது, வீடை மாற்றுறது, வண்டி வாங்கினது, ஃப்ளைட்டை வாங்கிறது, ஹெலிகாப்டர் வாங்கிறது, புது தொழில் தொடங்குறது, எல்லாமே பிக் திங்கிங்காக வச்சுக்கோங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. எதிரிங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க. ஆனால் ரிஷபராசி நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பயப்படக்கூடாது. பெரிய அளவு மாற்றம், பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். ரிஷபத்திற்கு அசையாமசைய பொருள் சேர்க்கை, சொத்துக்கள் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகளும் பலவிதமான சந்தோஷங்களும் மாறும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். டக்கு என்று நடக்கக்கூடிய காரியங்கள் பெரும் ஜெயத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். புதிய தொழிலை எடுக்க வேண்டும், புதிய வியாபாரம் எடுக்க வேண்டும், புது படிப்பு எடுக்க வேண்டும், புது உத்தியோகத்தை எடுக்க வேண்டும் நினைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் எடுங்குவது, அரசியலில், சினிமா துறையில், அரசாங்க அதிகாரிகள்,
குரூப் 1 யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீட்டில் அதிகமாக தேர்வு எழுதக்கூடிய ராசிகளில் ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் தான் தப்பு, கிரகம் தப்பு கிடையாது. கிரகம் அற்புதமாக இருக்குது. சுக்கிரன் வீட்டு அதிபதி நீங்கள். சனி உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். சும்மா அதெல்லாம் கெடுத்துக்கக்கூடாது. பெற்றோர் பெரியோரோட தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பார்த்துக்கணும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தேங்காவை உடச்சிட்டு போகணும். இல்லைனா 4 எலுமிச்சை பழத்தை வண்டியில் கீழே வச்சுட்டு வண்டி ஏற்றிட்டு போங்க. நிறைய பேர் கிண்டல் செய்வாங்க. இதுவும் அவங்கள காப்பாற்றும். பலி கொடுப்பதுன்னு பேர் இதுக்கு. அகிம்சை பலின்னு பேர். உயிர் பலி கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. கனி என்றால் ஒரு உயிர். ராஜகனி எலுமிச்சை நம்மளை காப்பாற்றக்கூடிய சூட்சம். வேற்றுமொழி மனிதர்கள் அதிகம் ஆதாயமெல்லாம் காணப்படும். முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார் பெட்டிக்கும் போயிட்டு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது இரத்த பந்த உறவுகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தீங்கு இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார் சனி. திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் மிக மிக விசேஷம். ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, விநாயகர் வழிபாடெல்லாம் விசேஷத்தை தரும். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை டிபியாக வச்சுக்கோங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வச்சு தினமும் அகல் தீபம் ஏற்றுக்குங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், ஜூன் மாதம் வரைக்கும் ஏதாவது மாற்றம் வந்தால் டக்குன்னு ஏற்றுக்கணும். போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றுமே இருக்காது, பாஸ்போர்ட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது. நவம்பர் மாதத்துலேருந்து டக்குன்னு ஃபாரின் போகிறது, அந்த அழைப்பு இந்த அழைப்பெல்லாம் வரும். ரெடியாக இருந்துக்குங்க. கடல் பிரதேசத்துக்கு போவீங்க. வீடெல்லாம் கடல் பார்த்த மாதிரி, இல்லைன்னா தண்ணி பார்த்த மாதிரி, ஆறு பார்த்த மாதிரி, குளம் பார்த்த மாதிரி, ஒரு குட்டையாவது இருக்கும், இல்லைன்னா ஒரு நீர்வீழ்ச்சியாவது இருக்கும் பக்கத்தில். அந்த மாதிரி ஏரியாவுக்கு போவீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி யார் வருதுன்னா மிதுனம். மிதுனத்துக்கு தேக ஆரோக்கியம் எப்பவுமே தெரிஞ்ச விஷயந்தான். பிபி, சுகரு, ஆர்ட்டு தான், படபடப்பு தான். ஆர்ட்டுக்கு அதிகமாக ஈடுபாடு கொள்ளவர்கள் யாருன்னா மிதுனம் தான். ஆர்ட் செக்கப் என்னை பொறுத்தவரைக்கும் 24 வயசானவே வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிவிடுங்க. யார் வேணுமா எதை வேணுமோ சொல்லட்டும். செல்வி பயமுறுத்தினான்னு இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க. எல்லாருடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிறனால சாப்பாடால் வராது, இந்த மன அழுத்தத்தால் வரும். மற்றபடி ரொம்ப அற்புதமாக இருக்கும். 10ல் வரக்கூடிய சனி ஒன்றும் பெருசாக பந்துத்துனா, இன்னொரு இடம் கிடச்சி இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2.5 வருஷத்தில் டக்குன்னு ஜம்முன்னு ஆகிட்டு தெம்பாயிடுவீங்க. டே கேர் சர்ஜரி அது போல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம்லாம் வந்துடும். எப்போ வந்துடும்? ஜூலை 14க்குள்ளே நம்மதே வரும். பெரிய லெவலுக்கு வருவீங்க. அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். யாருக்கு? மிதுனத்திற்கு. பணம் வாங்குறது, கோல்டு வாங்குறதெல்லாம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கி ஜெயிப்பீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் ஜெயம் ஏற்படுத்தும். இழுபறியாக இந்த பல நிலைமைகள் மாறும். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். பழைய கடன்கள் செட்டில் செய்வீங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மிதுன ராசிக்காரர்கள். ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலம் கிடைக்கும். பயப்படாமல் இருங்க. நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு ராகவேந்தரோ, ஒரு மந்திராலய மகானோ, இல்லை சாய்பாபாவோ, ஒரு மகான்களோ,
திண்டுக்கல் சாமியாரோ, ரமண மகரிஷியோ, தட்சிணாமூர்த்தியோ, நவகிரகத்தில் இருக்க குருவோ யாரையாவது பிடிச்சிக்கணும். ஒரு குரு வேணுமா மிதுனத்துக்கு? அப்போ தான் குரு ஜெயிப்பாங்க மிதுனம். உயிரோடு இருக்கிறவங்கள விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள வச்சுக்கோங்க. ஆனால் மகான்கள் வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடக ராசி. அஷ்டமத்தில் இருந்த சனி விலகி 9ல் போகிறார். ஏற்கனவே 5 வருஷம் ரிப்பீட் எடுத்திருக்கோம். கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கோம். பவரை பிடிங்கிட்டு இருக்கோம், பேரை பிடிங்கிட்டு இருக்கோம், அவசரப்பட்டிருப்போம். குடும்பத்தில் கல்யாணத்தை கெடுத்துருக்கோம், நிம்மதியை கெடுத்துருக்கோம், குடும்பத்தை கெடுத்துருக்கோம், குடும்பத்தில் கஷ்டம், கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்திருக்கோம். என்னடா சொல்கிறதுன்னு முடியாத இருந்திருப்பீங்க. டிப்ரெஷனில் போயிருப்பீங்க. சைக்காட்ரிக் மாத்திரை எடுத்திருப்பீங்க, சைக்காட்ரிக்கை பார்த்துருப்பீங்க. அப்போ கூட சரியாகாது. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 1 கிலோ நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் பாதத்தில் சாமி சனி பகவான் பாதத்தில் போட்டு எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு சர்வ விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பல விதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புகழ்கள்லாம் ஓங்கும். குறிப்பாக ஏப்ரல் 14க்கு பிறகு பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத அமைப்பு ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கதவுகளுக்கு நல்ல லெவலுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கலன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் கோளாறு, இல்லைன்னா கூட இருக்கவங்களால் கோளாறு. ஜென்மத்தில் வர குரு வரார். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், புது கௌரவம், புது பதவியெல்லாம் வரும். தேகாரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிபி, சுகர் எல்லாம் பார்த்துக்கணும். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான், பண்ணிக்கணும். தொற்று நோய்கள் உபத்திரம் வருமா? பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டை அல்லது மறுமண அமைப்பு எல்லாமே ஏற்படும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தவர்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும். குடும்ப நிம்மதி ஏற்படும். தாயாரோடையும் தந்தையாரோடையும் இல்லாமல் தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், சண்டையால் பிரிந்தவர்கள், மனசாபத்தால் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுமா கடகத்துக்கு. தொழில் அதிர்ஷ்டம், திடீர் ஏற்றம், தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் ஓடி ஒத்துக்கணும். கடகம் ஒத்துக்காமல் இருந்தால் மாட்டிப்பீங்க. இல்லை நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, இறங்கி போகணும். கடகத்துக்கு எல்லாமே வீடேறி வரும். ஆனால் நீங்கள் இறங்கணும் கொஞ்சம். நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வந்து கொடுப்பாங்கன்னு எப்படி நினைக்கிறது? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான். கூட இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு எதிராக நிறைய பண்ணுவாங்க. உஷாராக இருங்க. சட்ட சிக்கல் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கணும். யார்? கடகம். மாட்டிக்கொள்ளாதீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான சனி பயிற்சி. வாக்கியத்தின்படி நல்லது நிறைய நடக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோபத்தை மட்டும் கொள்ளவே கூடாது. கோபம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வருத்தப்படுவார்கள். ஆனால் கோபம் இல்லாத இருந்த கடகராசிக்காரர்கள் ஜெயிப்பார்கள். சமூகத்தில் பெரிய ஆட்களாக மாறுவார்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. கண்டக சனியிலேருந்து இப்போ அஷ்டம சனி போகிறது. அஷ்டம சனி என்னைக்கு போதும் அன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு மனத்தாங்கல்லாம் ஏற்படும். கூட இருந்தவங்களால் தொந்தரவு ஏற்படும். நீங்களே தப்பான முடிவு எடுப்பீங்க. மேலதிகாரிகளோட சண்டை போடுவீங்க. முதலாளிகளோட சண்டை போடுவீங்க. குடும்பத்தில் சண்டை போடுவீங்க. உறவு முறையில் இருக்கிறவர்களுடன் சண்டை வரும். கண்டுக்காதீங்க. நம்மளை அவமானப்படுத்துவார்கள். கண்டுக்காதீர்கள். பொறுமை காக்க வேண்டும். உங்களுக்கு உதவி செய்பவர்களை உதாசனப்படுத்தி மாட்டிக்கொள்ளாதீர்கள். குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தெய்வ பலம்தான் ரொம்ப முக்கியம். ஜென்மத்தில் கேது இருக்குது. விநாயகரை பிடிச்சிக்குங்க. விநாயகர்களுக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு தேங்காய் உடைங்க. ரொம்ப நல்லது. காலாஸ்திரி போயிட்டு வாங்க.
மாதத்துக்கு ஒரு செவ்வாய் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேகாரோக்கியம், அடிவயிறு, முதுகு, கால், பாதம் எல்லாம் பார்த்துக்கணும். படிக்கட்டில் இறங்குறச்ச ஹீல்ஸ் போட்டு நடக்காதீங்க, படிக்கட்டில் ஏறாதீங்க. ஷாப்பிங் மால் போகிறது, ஏர்போர்ட்டில் போகிறது, எஸ்கலேட்டரில் போகிறதெல்லாம் இந்த ஹீல்ஸில் மாட்டிப்பீங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. 24 வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் பாதுகாப்பான வளையத்தில் இருக்கிறது நல்லது. உங்களுக்குன்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் நல்ல ஒரு ஆத்மாக்கள் இருக்கும், அவங்க கோவப்பட்டாலும் அவங்களோட இருங்க. அவங்க உங்களுக்காக கோவப்படல, உங்கள் கிரகத்தினால கோபம் வரும், உடனே ரோஷப்படாதீர்கள். ஏன்னால் சிம்மம் என்றாலே சூரியனுடைய ஆதிக்கம். பொறுமையாக இருக்கக்கூடிய சிம்மம் ஜெயிக்கும், நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம்லாம் நமக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. சுபவிரய பிராப்தம் ஏற்படும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், விரயங்கள் அதிகமாக இருந்தால் நன்மைகள் ஏற்படும், எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் யார் வரும்? சிம்மம் வரும். நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் எல்லாத்திலையும் நல்லபடியாக முன்னேறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். எக்ஸசைஸ், உடற்பயிற்சி பண்ணலன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக பார்த்துக்கணும். கோளாறு பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ பல விதத்தில் நன்மைகளை தரும், மன அமைதியை தரும். புதிதாக யார் அறிமுகமானாலும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். சின்ன பசங்க, பெரிய பசங்க, பெரியவங்க, சின்ன லேடிஸ், பெரிய லேடிஸ்லாம் கிடையாது. கேளிக்கை, கீழிக்கை, ஃபன்னு, அது இது, கும்பலாக இருக்கக்கூடிய இடம், மியூசிக்கு, அது இது நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுருவாங்க. இவ்வளோ நாள் நம்ம நல்லா இருந்தோமே, இப்படி போய் மாட்டிக்கணுமேன்னு வருத்தப்படக்கூடிய நிலைமை வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கு. சின்ன வயசு 24 வயசுக்குள்ள பசங்களுக்கு 2வது பரியாயம் என்றனால குரு காப்பாற்றிடுவார். 2வது பரியாயம் முடிந்து 3வது பரியாயத்தில் குருவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்துக்கணும். திங்கக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுத்துரு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். கண்டக சனி. இதான் சனி, கண்டக சனி. யோகத்தையும் அதிகத்தையும் அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். மேல்மலையனூர் செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதும், பேய் மேடையில் அமர்வதும் விசேஷமான பலனை தரும். முடிந்தால் அம்மனுக்கு மனம் குளிர அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, விபூதி குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு வருது விசேஷம். மேல்மலையனூர் அம்மன் படத்தை வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள ஒரு அகல் தீபம் ஏற்றுவது விசேஷம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இஷ்டப்பட்ட அம்மன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். சகல விதத்தில் நன்மை, சகல விதத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜூன் மாதம் வரைக்கும் பிறகு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம்லாம் ஏற்படும். பெரிய பலத்தை பெறுவார்கள். கூட்டாளிகள் நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளையும், பெரும் சந்தோஷத்தையும், பெரும் ஜெயத்தையும் பெறுவார்கள். சிறிது இடம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்குவதற்கு பார்க்க வேண்டும். கொடுத்து பெறுவது தான் வெற்றி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு, பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. ஆணாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் திருமண தடையெல்லாம் வரும், அதெல்லாம் நம்பாதீர்கள். அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக டக்கு டக்கு டக்குன்னு அதிகமான திருமணம் நடக்கக்கூடிய ராசிகளில் யார் வருவார்கள் என்றால் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் தீந்துரும். கன்னியாராசி கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சமாதானம் செய்து கொள்வதும், சரண்டராகி கொள்வதும் நன்மை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தேகாரிக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அலர்ஜி, ஒவ்வாமை, ஜாயின்ட் பெயின்ஸு, சுவாச கோளாறுலாம் வராமல் பார்த்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் கன்னியாராசிக்காருக்கு. குலதெய்வத்தை அதிகமாக போகக்கூடிய ராசி கன்னி, பெரிய ஜெயிக்கும்.
6ல் ராகு இருக்குது, சர்வமும் ஜெயம் ஏற்படும், பெரிய பலத்தை கொடுக்கும். புதிய கூட்டாளிகள் எல்லாம் கிடைப்பதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் இறங்கி வரணும் கன்னியா ராசிக்காரங்கள். ஏனென்றால் நீங்கள் திறமைசாலிகள், பெரும் புத்திசாலிகள். ஆனாலும் கொஞ்சம் இறங்கி வரணும் இந்த நேரத்தில். ஏன்னா சனி பார்வைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. சனி நம்மளை திடீர்னு கோவப்படுத்திடுவார். நல்லதுக்கு திரண்டு வரைச்ச வெண்ணெய் உடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடக்கூடாது. அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுதான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். எதிர்பார்த்த நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நிச்சயமாக அனுகூலங்கள் காணப்படும். நிறைய ஃபாரின், வெளிநாடு, வெளியூர், வேற்றுமொழி மனிதர்கள், அது இது எது வந்தாலும் ஏற்றுக்கணும். எஸ்எஸ்ன்னு பண்ணணும். புது தொழில் தொடங்குவதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். 7ல் இருக்கிற சனிக்கும் தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை. எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தை பெறுவீர்கள். ஜெயத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்குன்னு அனுகூலம் ஏற்படும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லாம் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அதிக நன்மைகள் ஏற்படும். ஜூன் மாதத்திலிருந்து அதுக்கு உண்டான காரணங்கள் தெரியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். 5ஆம் இடத்தில் இருந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி 6ஆம் இடமான மறைவு ஸ்தானம் என்றாலும் சத்துருஸ்தானம் ரோகஸ்தானத்துக்கு வந்தாலும் 6ல் சனி வருவது உச்சம் பெறக்கூடிய ராசியான துலா ராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றிகள், பெரும் சாதனைகள். 27 வருஷத்துக்கு அப்புறம் துலா ராசிக்கு வராரு சனி. ஜெயத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் பெறவில்லை என்றால் பெரும் சங்கடத்திலிருந்து மீளக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் வெற்றிகள் ஏற்படும், அற்புதம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும், உத்வேகம் பெறுவீர்கள், நம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அதிகமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ராசி துலா. துலா ராசிக்காரர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் செட்டில் ஆகவில்லை என்றால் பெருமையான உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு அல்லது நீங்கள் தான் கோளாறு. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் ஏற்படுமா. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு செல்வதும், துர்கை படத்தை வைப்பதும், துர்கை படத்துக்கு தினமும் தீபம் ஏற்றுவதும், 38 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து 5 பழத்தை வாங்கிட்டு வந்து குடும்பத்தாருடன் சாரோ அல்லது எலுமிச்சை பழ சாதமோ செய்வதோ நல்லது தரும். துலா ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு செய்வது துலா ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். சத்ருவை வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்கும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை சொல்ல 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 அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படும். தேகாரோக்கியத்தில் உத்வேகத்தை பெறுவீர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல்கள் தீரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, ப்ரமோஷன் வருவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, புது அரசியலில் வருவது, அரசியல் கௌரவம் ஏற்படுவது, அரசியலில் வெற்றிகள் ஏற்படுவது எல்லாம் ஏற்படக்கூடிய ராசி துலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ராசி யார்? துலாம். அதீதமான நன்மைகள், அதிகமான ஜெயத்தை பெறக்கூடிய ராசி யார்? துலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது கண்டிப்பாக யாருக்கு? துலாம். துலா ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மனதில் நிம்மதியாக ஏற்படும். நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் வாங்கக்கூடிய ராசி யார்? துலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோரெல்லாம் நீங்கள் எது சொன்னாலும் செய்வாங்க. நண்பர்கள், நல்ல நண்பர்கள், உறவினர்கள்லாம் வரும். தொலைதூர பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள், 7 ஊர் 8 ஊர்னு சுற்றுற மாதிரியெல்லாம் பயணங்கள்லாம் வரும். போயிட்டு வாங்க. எப்போ தான் போகிறீங்க? தேகாரோக்கியத்தில் துலாம் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. உடற்பயிற்சி பிறந்ததுலேருந்தே செய்யணுமா? உடற்பயிற்சி செய்யாத துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் அவர்களுக்கு அதை அனுபவிக்க முடியாதபடி கொண்டு போய்விடும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோகா மாஸ்டர் அல்லது ஃபிட்னஸ், ஜிம்மு, வாக்கிங்கு, கீக்கிங் ஏதாவது ஒன்று
நீங்கள் என்ன புஸ்தகத்தை படித்தாலும் பயிற்சி முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். நான்கில் இருந்த சனி, அர்த்தாசிரம சனி இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி போகிறார். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழிவு பாதையில் உபத்திரம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். வயிறு கெட்டால் மன அழுத்தம் வரும். விருச்சகத்துக்கு சந்திரன் நீச்சமான ராசி, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து அதிகமான பெனிஃபிட் ஆகக்கூடிய ராசி விருச்சகம். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் வருவதனால் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் தகராறு, சண்டை இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வது, மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபாடு செய்வது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க 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 அபிரிதமான சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். சனி என்பவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் வருவதனால் பிள்ளைகளுடைய தேகாரக்கம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் எல்லாம் தயவுசெய்து அமைதியாக அன்புடன் கேட்டு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை திட்டுவதோ பிள்ளைகளை சபிப்பதோ உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் நிம்மதி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஆனால் நீங்கள் மனசு வச்சா நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், குடும்பத்தில் புது உறவுகள் வரும். ஜூன் மாதத்திலிருந்து பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், திருமண தடைகள், புத்திர சந்தானங்கள், குடும்பத்தில் புது உறவுகள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எல்லாத்திலையும் சரியாக பண்ணிக்கோங்க. 9இல் வரக்கூடிய குரு அற்புதமான அமைப்பு. 2க்கும் 5க்கும் உரிய குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? அபிராமி அந்தாதில் 40, 59, 75 அடுத்த 2.5 ஆண்டு காலங்களும் தினமும் ஒரு முறையாவது படிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். சந்திரன் நீச்சமான ராசி, எனவே எப்பவுமே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, கபாலபாதி என்று சொல்வார்கள். மூச்சை வேகமாக இழுத்து விடக்கூடிய பயிற்சியெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நாசியில் பிளாக் இல்லாமல் இருக்கணும், பார்த்துக்கணும். இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலியெல்லாம் வரவே கூடாது. விருச்சிகத்துக்கு வந்தாவே போச்சு. அது அந்த நோயிலிருந்து எப்படி மாறுறது, எப்படியெல்லாம் பண்ணால் அது சரியாகணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அது ஹோமியோ பார்த்துப்பீங்களோ, அலோபதி பார்த்துப்பீங்களோ, எதை பார்த்துப்பீங்களோ, அடைப்பில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மூக்கில், இதயத்தில் இல்லை, மூக்கில். ஸோ எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிகத்துக்கு வருவது சந்தோஷமான அமைப்பு தரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களோட தேக ஆரோக்கியம், அவர்களுக்கு சிறு தேக குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலில் தினமும் பேசுவது அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகளை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. அர்த்தாஷ்டம சனி, 3இல் இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார். உடற்பயிற்சி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம், இரத்தபந்த உறவுகளுடன் தகராறு, மற்ற விஷயங்கள் வேண்டவே வேண்டாம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும். எல்லா விதத்திலும் கௌரவம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். வியாபாரத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு 4இல் இருந்தாலும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பெறுவார்கள். திருச்செந்தூர் செல்வதும், மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வதும், திருச்செந்தூருடைய சண்முகர் படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றிக்கொள்வதும், திருச்செந்தூருடைய இலை விபூதியை வைத்து நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் யூஸ் செய்து கொள்வதும் நன்மை தரும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் வயிறு, முதுகு, ஹார்மோன் குறைபாடுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் தனுசுக்கு எந்த குறையும் கிடையாது. அர்த்தாஷ்டமம் வருவதனால முட்டி வலி, அந்த வலியெல்லாம் இருக்கும். 2 ஹவர் 3 ஹவர்லாம் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஒரு 20 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம் சுருக்கி கொள்ளுங்கள். மற்றபடி ஸ்ட்ரெச்சிங், நின்ற மாதிரி செய்யக்கூடிய நிறைய ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் செய்யுங்கள். யாராவது சொல்லிட்டாங்கன்னு ஓடுன்னு ஓடாதீங்க. அப்புறமா முட்டியை ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ உடற்பயிற்சி முக்கியம்தான், ஆனால் அது பொறுமையான உடற்பயிற்சியாக வேண்டும்.
இள வயதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். 2 வீலர் என்றால் ஹெல்மெட், 4 வீலர் என்றால் பெல்ட் போட்டுக்கொள்வோம். குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக செல்வது நிம்மதியும் சந்தோஷத்தை தரும் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் அனுமன் சாலிசா மந்திரத்தை சொல்வது, ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை இல்லாத உணவை கொடுக்க வெற்றிகள் ஏற்படும். பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. 2ஆம் இடத்தில் இருந்த சனி கடைசியாக 7.5 முடித்து கொண்டு 3ஆம் இடத்துக்கு வாக்கியத்தின்படி போகிறார். 3ஆம் இடம் என்பது பெரிய ஜெயம். சனிதான் உங்கள் அதிபதி. நீங்கள் அதனால் உடற்பயிற்சி எப்பொழுதும் பிறந்ததிலிருந்து செய்யக்கூடிய ராசி. துலா ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள்லாம் பிறந்ததிலிருந்து உடற்பயிற்சி செய்யணும். கடக ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் சேர்த்து எல்லா ராசிக்காரர்களும் செய்யணும். அதில் இந்த 6 ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியம். மகரத்துக்கு எல்லாமே நன்மை, எல்லாமே கிரீன் டெக்னல். ஆனால் வார்த்தைகளில் அதிக கவனம். காது, மூக்கு, தொண்டை அஜீரண கோளாறுகள் கவனம். மயக்கம் வராமல் இருக்கணும். ஸோ பிபி எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். பெண்களுக்கு ஹீமோகுளோபின் கவனமாக பார்த்துக்கணும். லோ பிபி டக்குன்னு அடிக்குமா. மகர ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் தேன் தருவே வார்த்தை. 8ஆம் இடத்தில் கேது டிசம்பர் வரைக்கும் இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மகர ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டி செல்வதும், அபிஷேகம் செய்வதும், அந்த விபூதி குங்குமம் எடுத்துக்கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றுவதும், மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகரையும் அனுமனியை வழிபாடு செய்வதும், காரிய சக்தி மாலை மந்திரத்தை சொல்ல கேட்க அபிருதமான அமைப்பு ஏற்படும். எல்லாமே பாசிட்டிவ். லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபகாரியம், சுப விஷயம் எல்லாமே ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியிடத்தில் தகராறு கூடாது. மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, கணவனிடத்தில் தகராறு கூடாது. லவ்வர்ஸ்குள்ளாக யாராவது பஞ்சாயத்து வந்தால் லவ்வே புட்டுக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மகரம். ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு. அற்புதமான அமைப்பு. நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி மகரத்திற்கு. காணாத போன தலைவர்கள்லாம் திடீரென்று லைம்லைட்டுக்கு வருவார்கள். திடீர் பேர் போடுவார்கள், புகழ் பெறுவார்கள், செல்வாக்கை பெறுவார்கள், யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா விஷயமும் ஏற்றங்கள் பெறுவார்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்பாக மகர ராசிக்காரர்கள். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குறிப்பாக இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். 7.5 சனி விலகிச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் சரி. ராகு கேது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிசம்பரிலிருந்து ஜென்மத்துக்கு வருகிறார். இப்பொழுது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது டிசம்பரிலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ குடும்பத்தையும் வாகனத்தையும் மன அழுத்தத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். மன அழுத்தம் வருகிறது என்றால் வயிறில் தொந்தரவு வந்தால் தான் மன அழுத்தம் வரும். ஸோ வயிறை கிளீனாக வைத்துக்கொள்ளுங்கள். இருமுறை வயிறு கழிவுகள் போக வேண்டும். அதற்கேற்றவாறு மகர ராசிக்காரர்களுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டால் எல்லாம் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். ஜென்மத்தில் இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு போகிறார். திருவண்ணாமலை செல்வதும், மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமனை பிடித்துக் கொள்வதும், சூரியனாருக்கு விளக்கேற்றுவதும் நன்மை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மைகள். வாக்குஸ்தானத்தில் அதீத கவனம். கழுத்து பகுதி, தலைப்பகுதி, காது, மூக்கு, தொண்டை, கண்ணு, வாய், பற்கள் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கழிக்கிறது கூடாது. ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், உங்களுக்குள்ளாக எந்த பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்துக்கொள்வதும் விசேஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். யாருக்கு? கும்பராசிக்கு. பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். வார்த்தைகளில் மட்டும் தேன் தருவை வார்த்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தை, பெரும் யோகத்தை பெறுவார்கள். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பே இல்லை, கவலையே படாதீர்கள். கண்டிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து எல்லாம் கிடைக்கும். வயிறு, முதுகு தண்டுவடத்தில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுக்கவில்லை என்றால் பாதிப்பு ஏற்படுத்தும்.
சுபவிரயம் அதிகமாக ஏற்படும். வீடு கட்டுறது, வீடை மாற்றுறது, இன்டீரியர் வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, நகை வாங்குறது எல்லாமே ஏற்படும். பணம் வரும், சந்தோஷம் வரும், திருமண தடை நீங்கும். 6ல் குரு வந்து மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். பெரிய வீடு போகிறதெல்லாம் நடக்கும். வசதி, கனவு இல்லாமலாம் வரும். குடும்பத்தில் பிள்ளைகள் வர்றது, பேர குழந்தைகள் வருவது, கும்பத்தில் அதே போல் குடும்பத்தில் உறவுக்காரங்களோட பிரச்சனை ஆகுது, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சந்தோஷம் ஆகுறது, ஐக்கியம் ஆகுறதெல்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம்லாம் நடக்குமா கும்பத்துக்கு. உத்தியோகத்தில் அமிர்தமான ஏற்றங்களை பெறக்கூடிய ராசி கும்பம். கண்டிப்பாக தொழில் அதிகமான அடிமை தொழிலிருந்து சுய தொழில் தொடங்குவது என்னவே வேணாம். ஒரு சாதாரண ஒரு கடை, பொட்டி கடை வைக்கிறேன்னு ஆரம்பித்தாலும் அதில் பெரிய வெற்றிகளை பல பிரான்ச்சுகளை ஏற்படுத்துவார்கள். கௌரவம் ஏற்படும். நிறைய குரூப் 1, நீட்டு இதெல்லாம் பாஸ் ஆகக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களாக நிறைய பேர் போகக்கூடிய ராசி யாருன்னா கும்பம். உடற்பயிற்சி மறக்கவே கூடாது. இந்த சனிக்கெல்லாம் இல்லை, வாழ்க்கை முழுவதும். உடற்பயிற்சி இல்லாத கும்பராசிக்காரர்கள் கழுத்தில் சுளுக்கு, கையில் சுளுக்கு தான் வரும். கால் நைட்டில் இழுத்துக்கிறதெல்லாம் வரும். விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ராசியில் கும்பம் வரும். பெண்களுக்கு அதிகமான ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கக்கூடிய ராசி கும்பம். நீங்கள் தான் பார்த்துக்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசி, லாபம் ராசி. பெரிய யோகக்காரர்கள் நீங்கள். சாதாரணமாக 33 வயசுலேருந்து 33 வயசுக்கு மேலே பெரிய யோகம், குபேரர்கள் ஆக்கக்கூடிய ராசி. பழைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றி போய் எங்கேயாவது மாட்டிக்கலாம் கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு என்னப்போ ஜென்மத்தில் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி 5 வருஷம் இருக்குது வாக்கியப்படி. ஆனால் குரு வீடு, உங்கள் வீட்டுக்கு தான் விருந்தாளியாக வர்றார் சனி. எக்ஸசைஸ் பண்ணிடுங்க, வயிறை பார்த்துக்குங்க, லிவரு கிட்னி எல்லாம் பார்த்துக்கணும், முதுகு தண்டோட பார்த்துக்கணும். அரணாக்கொடி போடுறதுலேருந்து பாதம் வரைக்கும். நகத்தெல்லாம் நோண்டக்கூடாது. நகத்தை கட் பண்ணுறன்ட்டு இந்த பெடிக்கூர் மேனிக்கூர் பண்ணிட்டு அது தெரியாத ஆளுக்கிட்ட போய் பண்ணி அது உள்ளுக்குள்ளே போய் வளர்ந்துட்டு பிரச்சனை ஆகிடும். சுகர் பேஷண்ட்டாலாம் இருக்கவங்களாம் கால் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கால் அடிப்படுறது, கால் முட்டி படுறது, இந்த நான் இதுக்கு விரதம் இருக்கிறேன் அதில் இருக்கிறேன்னு வெறும் தலை காலெலாம் நடக்கக்கூடாது. விஷ முள்ளெல்லாம் குத்துமா. வளர்ப்பு பிராணிகளில் கவனமாக இருக்கணும். தெருநாய்கள், வளர்ப்பு பிராணிகள், விஷ ஜந்துக்கள், விஷப்பூச்சிகள், ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுங்கள், தோப்பகரணம் போடுங்க, சிட்டப்ஸ் எடுங்க, ஸ்ட்ரெச்சிங் அதிகமாக கற்றுக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது விசேஷமான பலனை தரும். ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும், ஜென்மசனியில் குழந்தை பிறக்கும், ஜென்மசனியில் வேலை கிடைக்கும், ஜென்மசனியில் அற்புதமான அமைப்பு தரும். இடமாற்றம் கிடைக்கும், வீடு மாற்றம் கிடைக்கும், மனமாற்றம் கிடைக்கும், உத்தியோக மாற்றம் கிடைக்கும். ஏன் இவ்வளவும் கிடைக்கும்? ராசிநாதனான குரு வந்து ஜூன் மாதத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறான். வேறு என்ன வேணும்? சனி வந்து அது கண்ட்ரோல் ஆகிடுவார். பெரிய பதவிகள் வருவார்கள், திடீர் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். அரசியலில் பெரிய மாற்றத்தையும் பெரிய பவர்ஃபுல்லாக வரக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, விநாயகர் வழிபாடு, கோயில் கட்டுறது, திருப்பணிகள் செய்வதெல்லாம் ஏற்படுமா? யாருக்கு? மீனத்திற்கு. 12ல் இருக்கிற ராகு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவார், பெரிய வெற்றிகளை தருவார், எதிர்பார்க்காத நன்மைகள் தருவார், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். செல்வாக்கை கூட்டி கொடுப்பார், தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுப்பார். பலம் பலம் பலமாக இருப்பார். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? மீன ராசிக்காரர். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், இடமாற்றங்கள் கிடைப்பது, கல்யாணம் நடக்கிறது, புத்திர சந்தானம் கிடைப்பது, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, விவசாயத்தை ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது. எதில்? ஜென்மசனியில். இவ்வளவும் நடக்குதான். வேறு என்ன வேணும்? உடற்பயிற்சியெல்லாம் செய்யலைன்னா நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. வண்டியில் வித்தை காட்டக்கூடாது. கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்களோட போயிட்டு எங்கேயும் மாட்டிக்கூடாது. யாராவது எதாவது செய்கிறதுக்கு நீங்கள் சட்ட சிக்கல் ஆகிடும்.
பெரியவங்க சொல்கிறது, துணை அல்லது துணைவியார் சொல்கிறத கேட்டுக்குங்க, பிள்ளைகள் சொல்கிறத கேட்டுக்குங்க. குடும்பத்தோடு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சரக்கு இருக்கு அடிக்கிறதுனாலும் வீட்டுக்குள்ளே அடிங்க. வெளி இடத்துல போய் பப்ளிக்கில் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக தப்பு வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை அடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ட்ராவலில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருங்கள். முதலீடெல்லாம் கவலைப்படாதீர்கள். திடீர்னு நீங்கள் நினைக்காத அளவுக்கு வங்கி மற்ற விஷயத்தில் ஆதாயம் அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரன். ஸோ எல்லா விதத்திலும் ஜன்ம சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சியும் வயிற்றில் ஜீரண உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கொள்வதும் கழிவு பாதையில் உபத்திரம் இல்லாமல் இருந்தால் எல்லாமே வெற்றிகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி. பெண்களுக்கு யோக பலத்தை பெறக்கூடிய ராசி. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு வாக்கியத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்று ஏற்பட்ட சனிப்பயிற்சிகளுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் நேயர்களுக்கான உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், ஜனம் டிவி நிர்வாகத்திற்கு என்னுடைய இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.